இன்றைக்கி ஒரு முகத்துக்கு ஒரு ஃபேஸ் பேக் வந்து பார்த்துடலாங்க. இப்படி கருப்பாக இருக்கிற முகத்தை நம்ம வந்து எவ்வளோ கலராக 15 நிமிஷத்தில் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதா இன்றைக்கி ஒரு சூப்பரான லைவ் ரிசல்ட்டு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இவ்வளோ கருப்பாக இருக்கிற முகத்தில் நம்ம இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கிற முகத்தை இப்போ நான் கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருக்கா, என்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரும். அதனால் இப்போ நான் கழுவிட்டு வந்து ஃபேஸை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். வாவ், பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. முகத்தை பார்த்தீங்களா எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ பாருங்கள் எதுவுமே செம்மையாக இருக்குது. 15 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், வெயிலுக்கு செம்ம கலர் ஆயிடுவீங்க. கைக்கு முகத்துக்கு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம இதை வீடியோ என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க என்ன க்ரீம் வந்து ரெடி பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாங்க. இல்லைனா சுகர் பொடி தனியாக கூட விற்கிது, நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நல்லா அதில் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி இடிக்கல் வச்சு நல்லபடி பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வந்து உங்களுக்கு கரையும். அப்படியே வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் கரையிறதுக்கு, திப்பு திப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. மிக்சியில் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா பவுட்ரு ஆகிடும். இப்போ நல்லா வந்து இங்கே பாருங்கள் பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து சர்க்கரையை நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இடிக்கல்ல வந்து போட்டேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு 2 மெத்தட் வந்து காமிக்கிறேங்க. இது ஒன்று வந்து முகத்துக்கு வந்து போட்டுக்கோங்க, எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னொன்று வந்து கை காலில் கருப்பாக இருக்குது, கலர் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இப்போ நான் சொல்கிற ஆப்ஷனை நீங்கள் பண்ணுங்கள். இப்போது நம்ம பவுலில் இருக்கிறத 2ஆக வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூனை இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து தனியாக இருக்கட்டும். இப்போதைக்கு முகத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வெள்ளையாக்குறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸு, ஆயில் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப வயசான மாதிரி ஒரு தோற்றம், சுருக்கம், கண்ணு கருவளையம், டோட்டலாக வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போ சுகர் வந்து இதில் போட்டாச்சு. இதுக்கு அடுத்ததாக வந்து அரை லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸை மட்டும் இதில் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்த காஃபி பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள், ஒரு 2 சிட்டியை வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் நிறைய பேர் எந்த மஞ்சளுக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மஞ்சளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடலை மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கடலை மாவு ஆயில் ஸ்கின்னை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்து நல்லா சைனிங்காக வச்சுக்கும். அதே மாதிரி எப்போவுமே ஆயில் வந்து வடியாது. ஆயில் வந்து வடிஞ்சாலே உங்களுக்கு பருக்கள் தொல்லை வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா? முகப்பருக்கள் வர்றதுக்கு காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் இருக்கிறதுனால தான். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஒரு சொட்டு கூட இதில் ஊற்றக்கூடாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுகரும் மஞ்சள்
கடலை மாவு, காஃபி எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்சட் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம அந்த கெட்டியாக இருக்கிறதுக்காக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தாலும் க்யூர் பண்ணி கொடுத்துரும். நம்மளுக்கு க்ளியர் பண்ணி கொடுக்குறதுக்காக நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்காதீங்க, ரோஸ் வாட்டர் வந்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அசால்ட்டாக நினைக்காதீங்க. இது வந்து நல்லா உங்களுக்கு அந்த லெமனும் மஞ்சள் காஃபி இதெல்லாம் வந்து செம்ம எஃபெக்டாக வேலை செய்யும். முகத்தில் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் முகத்தை கழுவி பாருங்கள், செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். சூப்பராக வந்து பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த க்ரீமை நம்ம முகத்தில் போட்டுட்டு எந்த அளவுக்கு பிரைட்னஸ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். முகம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து அக்கா உங்கள் முகம் ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. முகம் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம இப்போ வெயில் அதிகமாக வெளியில் போயிட்டு வர்றதுனால முகம் வந்து ரொம்ப கருப்படிச்சு ரொம்ப டல்லாயிரும். இப்படி இருக்கிற முகத்தை ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம முகத்தை எந்த அளவுக்கு வந்து இது மாற்றுது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இது லைட்டாக வந்து இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து கழுவுங்க. ஏன்னா இது டைட்டாக வந்து பிடிச்சிருக்கும். நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வராது, நல்லா இறுக்கமாக தான் இருக்கும். அதனால் பாருங்க அந்த குட்டி குட்டி ஹேர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து கழுவுறப்ப முன்னாடியே கொஞ்சம் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கழுவிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் கழுவிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம முகம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப எவ்வளோ டல்லாக எவ்வளோ இதாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. இப்போ கை வந்து இந்த அளவுக்கு கருப்பாக இருக்கு இல்லையா, இதுக்கும் வந்து இப்போ நான் ஏன்னா இந்த கைக்கு போடுறது வந்து முகத்துக்கு போடக்கூடாது, அதில் ஒரு எஃபெக்டான ஒரு பொருள் சேர்த்துறோம். அதனால் வந்து தான் நான் தனித்தனியாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கைக்கு போடுறத இப்போ வந்து ஃபேஸுக்கு போட்டுறாதீங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஃபேஸுக்கு போடுறத கை காலுக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ நான் கைக்கு தனியாக சொல்கிறத கை காலுக்கு மட்டும்தான் போடணும், ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? வாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராகிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இந்த கை கால் கருப்பாக இருக்குது, பாதெல்லாம் கருப்பாக இருக்குது அப்படின்னா உடனே எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சுகரை வந்து எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து க்ளீனிங் ப்ளஸ் எடுத்துருக்கேன். ஷாம்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா இருக்குல்லையா, அந்த மாவுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த சோடா எடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே ஓகே தான். அடுத்ததாக காஃபி. அடுத்ததாக லெமன் ஜூஸ். விதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, விதை விழுந்தாலும் எடுத்துருங்க. இப்போ இந்த லெமன் தூளை அப்படியே வச்சுருங்க. இந்த விதைகள்லாம் வந்து எடுத்துருங்க, கண்டிப்பாக தேவைப்படாது. இப்போது நல்லா கலந்து விட்டுறலாம். நான் எதுக்காக இது முகத்தில் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கோம், அது இல்லாமல் ஷாம்பு போட்டிருக்கோம். ஸ்கின்னு வந்து ரொம்ப லேஸாக தான் இருக்கும், நீங்கள் அதில் அப்ளை பண்ணுறப்ப புண்ணாயிரும். அதுக்காக தான் நம்ம கை காலுக்கு வந்து இதை அப்ளை பண்ணுறக்காக உங்களுக்கு நான் தனியாக சொல்லியிருக்கேன். ரொம்பவுமே ரிசல்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ பாதங்கால் கை காலில் கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த டைம் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு குளிச்சிங்கன்னா உடனே வெள்ளையாயிருவீங்க. 100% ரிசல்ட்டுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. நல்லா மிக்சட் பண்ணிவிட்டு
இப்போது கையில் வந்து இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். இந்த லெமன் தூளை வச்சுட்டு இப்போ ஒரு கையில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த கை வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக இப்போ வளையலும் இதோடு நம்ம போட்டுட்டு வளையலு கீழே மட்டும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஒரு 5 செகண்டில் உங்கள் இது தோல் வந்து அவ்வளோ சூப்பராக ரிமூவ் ஆகும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி விரல் எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும். காலில் வந்து பாதங்காலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கருப்பாக இருக்கும். ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் செப்பல் போடுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா. இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து தொடர்ந்து பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு அந்த கேப்பே இல்லாத அந்த கருப்பாக இருக்கிற அந்த இதே இருக்காது. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்லா அழுத்தி இந்த லெமன் தோல்லையே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அப்படி மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் கழுவி பாருங்கள். நான் சொல்லவே வேண்டியதில்லை, அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு பவர்ஃபுல்லான ரிசல்ட் உடனே கிடைக்கும். இப்போ வந்து நல்லா மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ நான் கழுவிட்டு வரேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா தேய்ச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ நான் கழுவிட்டு வரேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. இந்த கை பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்ட்டு. ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, நம்ம தேய்ச்சதில் நல்ல ஒரு கலரு சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் பாதங்காலில் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கை காலுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள் வளையலுக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்ட்டு. வளையலுக்கு கீழே பாருங்கள் நல்லா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. கண்டிப்பாக இது 2மே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.